நேரத்தில் இந்த இட்லி மாவு போண்டா செய்திடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் இருக்கும். 1.5 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, பெருங்காயத்தூள் இவ்வளையும் போட்டு நல்லா முதல்ல லேசாக கிளறி விட்டுக்கிடணும். எல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ரொம்ப அழுத்தி ரொம்ப பிசைய வேண்டாம். பிசைஞ்சிட்டு தண்ணியில் கையை தொட்டு சின்ன சின்ன போண்டாவாக எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முதல்ல அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். பாருங்கள், சீக்கிரமாக செய்து எடுத்துடலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு நல்லா புளிச்சாமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இருந்தால் கொஞ்சமாக புளிப்பு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.